எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இயல் 2ல செய்யுள், அதாவது காற்றே வா. காற்றே வா அப்படிங்கிற பாடலை எழுதியவர் யார் அப்படின்னா பாரதியார். காற்றே வா அப்படின்னா குறிப்பா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இயற்கை எவ்வாறு நம்மளை ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இன்னொரு பக்கம் என்னது சஞ்சலமும் ஏற்படுத்துகிறது என்பதை நம்மால் அறிய முடிகின்றது. அதன் அடிப்படையில் தான் காற்றினுடைய தன்மையை பற்றி பாரதியார் அக்காலகட்டங்களில் மிக நேர்த்தியாக பாடியுள்ளார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, காற்றே வா. காற்றே வா அப்படின்னா காற்று கூட்டவனே வந்துடுமா? வராது. தன்னுடைய கவிதை இயற்றும் புலமையின் வழியாக காற்றை எந்த அளவிற்கு பரவசப்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில் கொண்டு போய் அவற்றை வைக்க முடியுமோ, அதன் அடிப்படையில் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா இந்த பாடலை நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பாரதியார் அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, பாரதியார் அப்படின்னா அவர் மீச வச்சிருப்பாரு, முண்டாசு வச்சிருப்பாரு, இவர் தான் பாரதியார், ஒரு கருப்பு கோட்டு போட்டிருப்பாரு அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். அதை தாண்டி நிறைய சிறப்புகள் இருக்கிறது. அதை நாம் பார்த்துவிட்டு பாடத்துக்குள்ள போவோம். இப்ப பாரதியாருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம். அவர் எங்க பிறந்தார் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரம் அப்படிங்கிற ஊர்ல தான் பிறந்திருக்கிறார். அவங்க அப்பா பேர் பார்த்தீங்கன்னா சின்னசாமி, அவங்க அம்மா பேர் பார்த்தீங்கன்னா லக்குமி அம்மையார். அவருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகுது. அவங்க மனைவியினுடைய பெயர் செல்லம்மாள் என்று சொல்லப்படுகிறது. அவர் எப்ப பிறக்கிறார் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே வரும். பிறப்பு பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி 12ஆம் மாசம் 1882ஆம் ஆண்டு இந்த மண்ணில் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா உதிக்கிறாரு. எப்ப இறக்கிறார் அப்படின்னா 11/9/1921ஆம் ஆண்டு வாழக்கூடிய வயதிலேயே யானை மிதிக்கப்பட்டு அவர் என்ன நோய்வாய்ப்பட்டு இறந்து விடுகிறார். இப்படிப்பட்ட கவிஞனுடைய சிறப்பை பற்றி நாம் பார்ப்போம். அவருடைய சிறப்பு பெயர்கள் ஏராளம். தேசிய கவி, மகாகவி அப்படின்னு நிறைய அவருக்கு சிறப்பு பெயர்கள் ஏராளமாக இருக்கின்றது. அவர் எங்கெங்க வேலை பார்த்தார் அப்படின்னா, அவருடைய பணி பார்த்தீங்கன்னா கவிஞர், எழுத்தாளர், இதழாசிரியர், விடுதலை வீரர் என்று ஏராளமான சிறப்புகள் மகாகவி பாரதி இருக்கு. மகாகவி பாரதி எழுதாத நூல்களே கிடையாது. மகாகவி பாரதி எழுதாத நூல்களே கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னா மகாகவி சுப்பிரமணி பாரதியார நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா பாராட்டுறாங்க. சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் அவரை பாராட்ட பெறுகின்றார். அப்புறம் இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா எட்டயபுர ஏந்தலாக அவர் என்றும் அறியப்படுகிறார் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் 3 காவியமான ஒரு நூலை எழுதியிருக்கார். கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, குயில் பாட்டு என்ற 3 காவியமான ஒரு நூலையும் அவர் நமக்கு படைத்து அளித்து விட்டு சென்றிருக்கின்றார். அவரை சொல்லிக்கொண்டே நாம் செல்லலாம். அந்த அடிப்படையில இப்ப அவர் எழுதிய காற்றே வா அப்படிங்கிற அந்த பாடலை நாம் பார்க்க போகிறோம். இயற்கை நம்மை எப்பொழுதும் சூழ்ந்திருப்பது இயற்கை. இன்றைக்கு இயற்கை இல்லாமல் நாம் வாழ முடியாது. இயற்கையோட நாம் போட்டி போடவே முடியாது. இயற்கையை எதிர்த்து நின்று வென்றவர்கள் வரலாற்றில் யாருமே கிடையாது. இயற்கை எப்படி வேண்டுமானாலும் சுழற்சி அடிக்கும். அதற்கு உதாரணம் சுனாமி. 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த சுனாமி. அப்படி எப்போதும் நாம் இயற்கையை நாம் என்ன செய்கிறோம்? கொண்டாடுகின்றோம். ஒரு காலத்தில் அசோகர் காலத்தில் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், சாலையின் இரு மருங்கிலும் மரங்களை நட்டு வளர்த்திருக்கிறார்கள். ஏனென்றால் நடந்து செல்லக்கூடிய பாதசாரிகள் இந்த மாதிரியான வெயில் காலத்தில் ஓய்வெடுப்பதற்காகவும், இரண்டாவது சுத்தமான ஆக்சிஜன் காற்றை நமக்கு அளிப்பதற்காகவும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த காலத்துல மரத்தை நட்டு வச்சு வளர்த்துருக்காங்க. இன்னைக்கு அதெல்லாம் நாம் என்ன பண்றோம்? நம்மளுடைய தேவைக்காக மரத்தையே அழிச்சிடும். புரியுதா இல்லையா? குறிப்பா இந்த ஒரு மனிதன் உணவு இல்லாம வாழ்ந்துடலாம், உறைவிடம் இல்லாமல் வாழ்ந்துடலாம், தண்ணீர் இல்லாம கூட வாழ்ந்துருவான். ஆனா ஒரு வினாடி காற்று இல்லாமல் அவனால வாழவே முடியாது. அந்த அடிப்படையில தான் அதை விளக்கக்கூடிய வகையில், எடுத்துரைக்கக்கூடிய வகையில் தான் காற்றே வா அப்படிங்கிற அந்த பாடலை எழுதியிருக்கிறார். குறிப்பா பாத்தீங்கன்னா, இருளில் எது நடந்தாலும் வானத்து விண்மீன்களை நம்முடனே நடந்து வரும் நிலவை கண்டு மகிழ்கிறோமே.
இருள என்ன நடந்தாலும் நாம நடந்து போகும்பொழுது வானத்தில் இருக்கிற விண்மீன் நாம நடந்து எவ்வளவு வேகமா போறோமோ அவ்வளவு வேகமாகவும் விண்மீன் என்ன பண்ணோம், நம்ம பின்னால வருவதை நாம் கண்டு ரசித்திருக்கிறோம். அதுக்கப்புறம் காடு, மலை, அருவி, கதிரவன் இவற்றோடு இயைந்த இயற்கை வாழ்வு, காடு, மலை, கதிரவன் இவற்றோடு இணைந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை. நீரின்றி அமையாத உலகு என்றால் போல், நீரின்றி அமையாத உலகு என்றால் போல், நீர் இல்லாம இந்த உலகத்தை என்ன பண்ண முடியாது, ஆளவே முடியாது. புரியுதா இல்லையா? நீர் இல்லாம எந்த உயிரினமும் வாழ முடியாது, மனிதனும் சேர்ந்து. புரியுதா இல்லையா? அந்த அடிப்படையில தான் காற்றின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. உயிர் இரக்கம் என்பதை, உலக உயிர் இரக்கம் என்பதையே வெவ்வேறு கோணங்களில் காலந்தோறும் கவிஞர்கள் பலர் பாடி வருகின்றனர். அந்த அடிப்படையில் தான் என்ன பாடியிருக்கிறார் என்றால், காற்று தன் செல்லும் வழியில் உள்ள பொருட்களின் மீது அந்த பொருட்களில் உள்ள நாற்றத்தை ஏந்தி செல்வது அதன் இயல்பாகும். அதில் நல்ல நாற்றமும் வரும், கெட்ட நாற்றமும் வரும். அப்படி எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் அடிக்கக்கூடிய அந்த காற்றை, அதனால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை காற்று தேவனிடம் பின்வருமாறு பாரதியார் வேண்டுகிறார். எப்படி வேண்டுகிறார் என்பதை பார்க்கிறோம். காற்றே வா, காற்றே வா, காற்றே வா, மகரந்த தூளை சுமந்து கொண்டு வா. காற்றே நீ வா, நீ வரும் வழியில், புரியுதா இல்லையா, நீ வரும் வழியில் பூக்களின் நறுமணம் தரும், பூக்களில் நறுமணம் தரும் மகரந்த தூளை சுமந்து கொண்டு வா. என்ன பண்ற, அந்த பூக்கள்ல வாசம் வீசக்கூடிய நறுமணம் தரக்கூடிய அந்த மகரந்த தூளை என்ன பண்ணி நீ அப்படியே நீ போகிற திசையில வேகமா அடித்து கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க. மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. மயலுறுத்துகின்ற அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, மயங்க செய்கின்ற, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு என்ன பண்றாங்க, என்ன மகிழ்ச்சி தருவாயாக. அதாவது நீ காற்றே வா, நீ வரும் வழியில் உள்ள பூக்களின் நறுமணம் தரும் மகரந்த தூளை சுமந்து கொண்டு வா, என் உள்ளத்திற்கு மகிழ்ச்சி தருவாயாக அப்படின்னு சொல்லப்படுகின்றது.